டியூடு. பைசன். டியூடு ப்ரோ. நான் பார்க்கல ப்ரோ ரெண்டு. பைசன். டியூட் தான். டியூட் பைசன்லாம் லாஸ்ட் வீக் வந்துச்சா? எது நாகார்ஜுனாவா? ப்ரோ எதுவுமே இல்லை ப்ரோ. ஆனா ஆண் பாவம் பொல்லாதது. ஐயோ பிரதர் அழுகாதீங்க அழுகாதீங்க பிரதர். ரெண்டுத்தையும் பார்க்கல நான். டியூடு பைசனா? ஏய் எதுவுமே பார்க்கலன்னா விட்டுருங்க. ஓடிட்டு இல்லையா? என்ன படம் மச்சான்? நான் தூங்கிட்டேன் பார்க்கல. இப்போதான் எந்திரிச்சு. பைசன் பார்த்தேன், டியூட் பார்த்தேன், ரெண்டுமே பார்த்தேன். டியூடு. நான் எதுவும் பார்க்கல. ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா லைஃப் ஒன்று லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணு. அது வந்து கொஞ்சம் இதுவாக டாபிக் நல்லா இருந்துச்சு. எமோஷனோட தாலியோட பொண்ணுக்கு இருக்க எமோஷனல் தான் மெயின்னு சொன்னாங்க. அதனால வேற டியூட்லாம் சூப்பராகவே இருந்துச்சுங்க. சும்மா தாங்க சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. அந்த ஹானர் கில்லிங்கை பற்றி அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவ்வளோலாம் அது இதாலாம் இல்லை, நல்ல இதுதான் அது. அப்படிலாம் கிடையாது. சூப்பர் படம். இல்லை அது ஒன்று பார்க்குறேன். படத்தில் எடுத்த விதம் நல்லா இருந்துச்சு. சீன்ஸு பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓடிடியில் நான் பார்க்கறது இல்லை. இல்லை நேற்று ரெண்டா பார்த்தேன். பைசன். பைசன் ஓடிடிலேயும் வரல, அது தேட்டரில் பார்த்தோம். ஓடிடி பைசன் நல்லா இருந்தது. அந்த அவங்க வந்து என்ன பண்ணாலும் அவன் அந்த கேமை விடாமல் அவனுக்கு பிடிச்சதை பண்ணி கடைசியில் ஜெயிச்சான்ல, அதுதான் அந்த படத்துக்கு. டியூட் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு நான் பைசன் என்ன பார்க்கல ப்ரோ. டியூடு நல்லா இல்லை, நல்லா இல்லை. கதை அதான். அந்த கதையில் கபடியாக ஒரு ஏழ்மையான பையன், அந்த ஏழ்மையான ஒரு குடும்பத்துலேருந்து அது வெளில அந்த ஸ்டேட் பிளேயர் ஆகுது ரொம்ப பெரிய கஷ்டம். அதனால் அந்த படம் நல்லா கதையாக சூப்பராக ஸ்டோரி ரைட் பண்ணியிருக்காங்க. அதனால் பைசன் பிடிக்கல, டியூடு தான் பிடிக்கும். அது பார்க்கறதுக்கு நடந்து மொக்க தான். அது ஸ்டோரி வைஸ் செட் ஆகலை ப்ரோ. டியூட நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. டியூட் தேட்டரில் போய் பார்த்தேன். தெரில ப்ரோ, ஒரு ஃபீல் இருக்கும்ல, இந்த படம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். ஃபன்னாக இருந்துச்சு. பைசன் தான் பிடிச்சிருந்துச்சு. பைசனோட ஸ்டோரி லைன் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. பட் டியூட் வந்து ஏதோ சின்ன பசங்க பார்க்குற கதை மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்தேன், இன்னும் பார்க்கலண்ணா. பைசன் தான் நல்லா இருந்தது. கதை நல்லா இருந்தது. டியூட் வந்து இப்போ புதுசாக கிரியேட் பண்ணி எடுத்தாங்க. புதுசாக இது இந்த ஜென்ரேஷனில் எப்படி இருக்கோ அதை பார்த்து சூப்பராக எடுத்தாங்க, அவ்வளோதான். அது கண்டென்ட் சரியில்லை. இல்லை ப்ரோ, கதையே சரியில்லை. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இப்போ உடம்பு பார்க்குறேண்ணா. ரெண்டுமே நல்ல படம் தான். பைசன் நல்லா இருந்துச்சு ப்ரோ. டியூடு நல்லா அது கான்செப்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லவ் பண்ண போனே வேற ஒருத்தனோட சேர்த்து வைக்கிற மாதிரி இருந்தனால நல்லா இருந்துச்சு. ஆனால் நிறைய பேருக்கு செட் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை தானே சொல்ல வராங்க. அது இந்த இஷ்யூ இல்லைன்னா அந்த இஷ்யூ பெருசாகவே ஆயிருக்காதுல்ல. இவ்வளோ ட்ராமா நடந்திருக்கு. அதில் கேஸ்ட்டை பார்க்காம இருந்தால் பொண்ணு ஆசைப்பட்டதை பண்ணியிருந்தால் இவ்வளோ ட்ராமா இருந்திருக்காது. இந்த கேஸ்ட்டை பார்க்காம இருந்தால் இவ்வளோ இவன் ஈஸியாக கொஞ்சம் மேலே வந்திருப்பாப்புல. இன்னும் ரெண்டுமே நல்லா இருந்தது ப்ரோ. அது டியூடு மொக்கன்னு பிற்போக்கவாதிங்க. அது ஒரு சில விஷயம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, மற்றபடி அவன் முன்னாடி சொல்ல வந்திருக்காங்க. பைசன் வந்து அவர் மாரி செல்வராஜ் படம் எப்போவுமே நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஒரு பயோபிக் புதுசாக துருவிக்ரமும் நல்லா நடிச்சிருந்தார். அதான் கபடி பிளேயராக இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ நான் படமே பார்க்கல ப்ரோ. பைசன் அப்பா தான் பார்த்தாரு, நான் பார்க்கல. பார்த்துட்டு சொல்கிறேன்.